நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படி நான் பேசுற டோன் பத்தி இல்ல. நீங்க வந்து ஒரு விஷயத்த ஒரு விஷயம் அவங்க சொல்ற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நீங்க உங்க ஸ்டைல்ல சொல்லுவீங்க இல்லையா? அது பேசும்போது அவங்க கவனம் உங்க மேல வந்துருச்சு, அவங்க பார்க்கல சொல்றாங்க. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்த மேட்டர். அவங்க தான் இங்க வந்து நின்ட்ட பிறகு இவங்க வரும்போது நடந்த மேட்டர் கேட்கிறேன். நான் வரும்போதே அவங்க வந்து தள்ளி நின்னுட்டு வாஷ் பண்ண வேண்டியதானே சொன்னாங்களா? நீங்க வரும்போது உங்களை பார்த்து பேசுறாங்க அவங்க இப்ப என்ன சொன்னாங்க அமித்? அவங்க இப்ப என்ன சொன்னாங்க? நான் கேட்டேன் நீங்க என்ன பேசுனீங்கன்னு கேட்ட போது உங்களை தள்ளி நின்னுட்டு யார் வேணாலும் தள்ளி நின்னுட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு நீங்க வாஷ் பண்ண வேண்டியதானே, அததான் என்கிட்ட சொன்னேன்னு அவங்க சொன்னாங்களா? என் ஃபேஸ பார்த்து அதுதான் சொன்னேன்னு சொன்னாங்களா? ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னேன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் இப்படி நிக்கிறாங்க அவங்க, இந்த பக்கம் நான் இப்படி நிக்கிறேன். இவங்க வரும்போது இவங்க வந்து இங்க நின்ற பிறகு இந்த மேட்டர் தான் நடக்குது. இவங்க வரும்போது இவங்க பேசுறாங்க கனி, அப்பவே அவங்க என் முகத்தை பார்த்து பேசுறாங்கறாங்க கனி. இல்ல இதுதான் உண்மை. இப்ப நான் மறுபடியும் கூட நிக்கிறேன். கனி வந்து உங்க ரெண்டு பேரும் பார்த்து தான் பேசுறாங்கன்னு சொன்னாங்க. ஏங்க நான் கனிக்கு பக்கத்துல இந்த பக்கம் நிக்கிறேங்க, கனி உள்ள நிக்கிறேங்க நானு. கனி உள்ள நிக்கிறேன். இவங்க எப்படி வராங்க? இவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் அவங்க பேசுறாங்க. என்கிட்ட அவங்க என்ன பேசுறீங்கன்றது தான் இப்ப அவங்க சொன்னாங்க. கேட்டிடுச்சா உங்களுக்கு? அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு கேட்டிடுச்சா? அவங்க சொன்னது என்கிட்ட என்ன சொன்னேன்னு நான் கேட்டப்ப அவங்க பதில் சொன்னது தள்ளி நில்லுங்கன்னு யாரா இருந்தாலும் நீங்க சொல்லிட்டு வாஷ் பண்ண வேண்டியதுதானேன்னு தான் சொன்னாங்க. புரியுதா? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? அது உங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தான் சொன்னாங்க. ரெண்டு பேரையும் பார்த்து பார்த்து பேசிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. நான் அது எனக்கு எப்படி தெரிஞ்சேன்னா இப்ப காமனா சொல்ற ஒரு விஷயம் அது என் காதுல விழுது. என்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு வரல. இவ்வளவு கப்பிங்க வச்சிருக்கு, இங்க இப்படி இடம் கிளீனா இது என் காதுல விழுந்துருச்சு. இது கிளீனா அப்படின்னு சொன்னதல்ல. அதுதான் இவங்க வந்து பார்க்காத போயிட்டாங்க. அதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. இப்ப கனி வந்து எந்த டயலாக் என்கிட்ட சொன்னேன்னு அவங்க சொன்னாங்க. கனி இருக்கதான் நானும் சொன்னேன். கனி இருக்கதான் நானும் சொன்னேன். இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் இவங்க உள்ள வராங்க தெரியுமா? எப்படிதான் அப்படி சேர்ந்தாரு? கட்டி வந்துட்டாரா? இல்ல அவர் பாப்பாரு. அவருக்கு ஏதோ நியாயமா போட்டு. ஆமா, சில ஐடியாலஜிகள் ஒத்து போகலாம். இல்ல அப்படி இல்ல. நான் யோசிக்கிறேன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு சரியான சிம்பிள் அமைக்கிறது. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஜெயிக்க வேண்டியதா சார். என்ன மச்சான் அந்த மாவு சிம்பிளா அந்த சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி கேம் டாஸ்கே சொல்றேன் ஃபுல்லா ஜெயிக்கணும்டா. ஏங்க பாப்பா டுவெண்ட்டி க்ரோஸ் இங்கே இருக்கணும்டா இல்லைப்பா. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்? சரி ஓகே இல்லைலாமா இது ஜெயிக்கணும். அம்மா டைம் போஸ்ட் அவுட் வந்துட்டா பேங்க் எடுத்து போகிறோம் சமையல் பண்ண வந்திருக்கேன். பராடே எல்லாரும் அதுக்கு விளாண்டுருக்கோம். ஆமாடா அது ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் குரூப்ல அந்த வாடா கூட நல்லா பேசணும். பெரிய வட்டம்ல என்ன சொல்லிக்கோடா அடி. இன்னைக்குதான் ஏதோ பேசிட்டு இருக்கோம் டக்குன்னு சபரி பேசினாங்க. எனக்கு சபரி அவரையும் ஒன்னா பார்க்கவே வர மாட்டேது. கொஞ்சம் ரொம்ப சீனியர் மாதிரி. சீனியர் தெரியாது சார். அவங்க பர்த்டே மூணு கப்பு ரெண்டு கப்பு தான் இருந்தது. அதுல ஒரு கப்பு இவங்க ஒரு கப்பு நான் வரும்போது நான் பாக்குறேன் கப்பு பாக்குறேன் எத்தனை கப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன். ஒரு கப்பு அவங்களுக்கு அது கழுவாத இருக்குது. அத பார்த்து தான் இவங்களை கேட்டாங்க. அவுட்ல வரும்போதே கேட்டாங்க. இப்போ நான் போய் சொல்றேன்னு விட்டுருங்க. அப்ப அவங்க எதுக்கு என்கிட்ட ஏங்க நான் பேசுற மூஞ்சி திருப்பிட்டு போறாங்கன்ட்டு உங்க கிட்ட தான் நான் அவங்களுக்கு சொல்றேன். நான் அப்ப மூஞ்சி திருப்பிட்டு போகவே இல்லை. நான் உள்ள வந்து நான் வந்து கிட்ட வந்து நான் பேசுறேன். உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு டிஸ்கஷன். அதுல நான் வந்து என்னால தலையிட முடியாது. இதுல நான் பிரச்சனையே இல்லை. நல்லா புரிஞ்சுக்காமே இதுல இந்த பிரச்சனை நான் இல்லை. அவங்க எதிர்க்கவே நான் நிக்க வச்சேன்னு சொல்றேன். அப்ப நீங்க சொன்னீங்க என்னங்க முகத்தை பார்த்தா மாட்டா அவங்க கிட்ட பேசுறது என்ன சார் அவங்க பார்த்துட்டு பார்க்காத போறாங்கன்ட்டு அவங்க என்கிட்ட சொல்லிட்டு உங்க எதிர்க்கும் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். மற்ற எதுவும் கூப்பிடல. அவங்க சொன்ன வார்த்தைக்கு அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். நானே இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஆமாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் பேசுறேன் என் முகத்தை அவங்க பார்க்காத போறாங்க. அதை நான் போய் சொல்ல அவங்க எதிர்க்கவே அவங்க அதை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? அதை சொல்லிடுறாங்க உங்களுக்கு. அதான் ஏன்னா அதை பத்தி தானே இப்போ வளர்ந்து பேச்சு. அதனாலதான் அதை பத்தி ப்ரூவ் பண்ணிட்டு போறேன். இப்போ உங்களுக்கு பார்த்து பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொன்னேன். எப்படி அமைச்சது? இதுக்கு இவங்க போய் அழுதுருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன தெரியாம நான் பார்க்கல. இவரோட டோன் எப்படி பேசுவாருன்னு உங்களுக்கு தெரியும்ல.
அதான் நான் சொன்னேன். அந்த டோனுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட வந்து. எனக்கு அவர் அந்த டோன் ரைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு அங்க நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவர் டோன் ரைஸ் பண்ணி பேசும்போது. நான் அப்ப எதுவுமே நான் பேசாம டக்குனு வந்து அந்த கப்பை வாஷ் பண்றேன். Kiss. புரியல அவர் சத்தம். ரொம்ப கஷ்டம். நான் பேசுனால குத்த சொல்றாங்க, பேசுறதுனால குத்து. எனக்கு ஒரு ஏய், நான்